ஹலோ காய்ஸ், இது உங்கள் லெவல் எக்ஸ்பிளைனர். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எவன்லி மோட்டல் கார்டுங்கிற மானுவல் எபிசோட் 18 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஹீரோ அவங்கள்ட்ட எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு அவன் மட்டும் நடந்து போகிறான். விடிஞ்சதும் அவங்கள்ட்ட போய் எல்லா காசையும் வாங்கிட்டு வந்துரு. ஓகே, எனக்கு புரிஞ்சுது. ஆனால் அவங்க கிட்ட ஏன் ஒரு அக்ரிமெண்ட் எழுதி சைன் வாங்கிக்கிட்டீங்க? அதோட அர்த்தம் எனக்கு புரியல. செகண்ட் எங்களோட கேட்கும்போது உதவி பண்ணும். இதில் உனக்கு என்ன வித்தியாசமா இருக்கு? நம்ம பெரிய நாங்குன் ஃபேமிலி ஆட்சி பண்ணுற இடத்துல இருக்க சிறிய அப்புறம் நடுத்தர கிளான்ட்டு இருந்து உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு இன்னுமே புரியல. ஆமாம், அதை தான் நானும் கேட்கணும்னு நினச்சேன். ஒரு சின்ன சின்ன உதவி கூட உனக்கு பிற்காலத்தில் யூஸ் ஆகணும்னு உனக்கு தெரியாதா? அதனால எவ்வளோ அதிகமாக உதவி கிடைக்கிறதோ அதை யூஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போறீங்கன்னு எனக்கு இன்னுமே சுத்தமாக விளங்கல. நான் ஒரு புத்திசாலிடா, எனக்கு புரியறதெல்லாம் உனக்கு சுத்தமாக புரியாது. அதனால இதை பற்றி கேட்கறத நிறுத்து. அதோட அந்த சீனை கட் பண்ணி நாகுன் ஃபேமிலி தான் கட்டுறாங்க. ஹீரோ அட்டாக் பண்ண அனுப்பணும். என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் அங்கேட்டு ஒரு நியூஸ் கூட எனக்கு வரல. இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது. அங்கே என்ன நடந்துச்சுன்னு நானே போய் என் சொந்த கண்ணால் பார்த்துக்கிறேன். அந்த நேரத்தில் குட் மார்னிங் எங்களாட் அப்படின்னு ஒரு சத்தம். யாரான்னு பார்த்தா ஹீரோட சர்வெண்ட். நீங்க எங்கேயோ வெளியே நடப்பயணம் போற மாதிரி எனக்கு தெரியுது. அதை விடு, நீ கையில வச்சிருக்கல அது என்ன பாக்ஸ்? ஓ, இதை பத்தி கேக்குறீங்களா? வேற என்னதான் இருக்க முடியும், இது எல்லாமே மெடிசன் தான். உண்மையாலுமா அவன் பாவம் அப்படின்னு வெளியே சொல்லிட்டு உள்ள. இப்ப ஹீரோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன நீங்க சொல்றீங்க? இது எல்லாமே எலிக்சர். என்ன சொல்ற? அவன் கை கால்லாம் எதுவும் உடையல, இல்ல எதுவுமே அவனுக்கு ஆகலையா? இது கேட்க கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும். ஆனா அவருக்கு ஒண்ணுமே நடக்கல. எங்களோட ஹீரோ முன்னாடியோட இப்ப ரொம்ப எனர்ஜியா இருக்காரு. இந்த உலகத்துல என்னடா நடக்குது அப்படின்னு அவன் வாயை பொழக்கிறான். அந்த நேரத்துல ஹீரோ கத்துறான், சிவன் சான் என் மருந்து எங்க அப்படின்னு. இந்தா வரேன் அப்படின்ட்டு அவளும் ஓடுறா. இந்த முட்டாள் அவனை என்னதான் பண்ணாங்க? இப்ப அந்த 10 பேர் எங்க இருக்காங்கன்னு தெரியல. அவங்கள நான் உடனே பார்க்கணும். காலையிலேயே அங்க எல்லா இடத்துல இருந்தும் கலெக்ட் பண்ணிட்டு வர ரொம்ப டயர்டா இருக்கு. ஆமா, எங்களுக்கும் அப்படிதான் இருக்கு அப்படின்னு எல்லாம் புலம்பிக்கிட்டே போறானுவோ. டிராகன் யூனிட் அந்த பையன் என்னத்த அப்படி எடுத்துட்டு போறானுவோ? அதை பார்க்கவே எனக்கு ரொம்ப மோசமா ஃபீலிங் வருது. இந்தாங்க, இதுதான் மொத்தமே. அதை பார்த்துக்கிறவும் என்ன சொல்ற, இதுதான் மொத்தமா? ஆமா, இதுதான் மொத்தமே. அவ்வளோ காசு கொட்டினதுக்கு வெறும் பிளாக் எலிக்சர் மட்டும் தானா? அட்லீஸ்ட் கொஞ்சம் பெரிய எலிக்சர் கூட இல்லையே. எடிசன் கிளான் லீடர் அவரோட மொத்தத்தையும் போட்டு தான் இந்த எலிக்சரை வாங்கிட்டு வந்தா நான் கேள்விப்பட்டேன். அதோட இப்ப எல்லா எலிக்சரும் ரேட் ஏறிடுச்சுன்னு அவர் சொன்னாரு. இது எப்படின்னா ஒரு அடி குழியில பணத்தை கொட்டி மூடுறதுக்கு சமாளிட்டு இருந்தாரு. இதுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கி இதை நானே பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு அந்த எலிக்சர் அள்ளி மொத்தமா வாயில போடுறான். அது ரொம்ப கஷ்டம். கிரேட் எலிக்சர் மேக் பண்ற ரெசிபி ரொம்ப நாளுக்கு முன்னாடியே காணாம போச்சு நான் கேள்விப்பட்டேன். இந்த மாதிரியான உடம்புக்கு அனுப்ப அவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். இதை நினைக்க நினைக்க எனக்கு கோவமா வருது. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது எனக்கு புரிய மாட்டேங்குது. அந்த சீனை கட் பண்ணி ஹீரோவை அடிவாங்க அடுப்புனால அவனை தான் கட்டுறாங்க. ஆமா, அவங்களாம் சில பெட்டியா தான் தூக்கிட்டு போனாங்க. அப்படி இவன் யோசிச்சுட்டு போறத கூரை இல்லாட்டு 4-5 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அவனை இங்கேயே போட்டுடலாமா? இல்ல வேணாம், இங்க நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அவன் பக்கத்துலயே இருக்கும். ஒரு நல்ல நேரம் பார்த்து அவனை முடிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு அங்கேட்டு கிளம்பிடுறானுவோ. இவங்களை கண்டுபிடிக்க நான் நிறைய இடம் சுத்தி பார்த்துட்டேன். டேய், நீங்க என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஹீரோ இப்ப நல்லா இருக்கான்டா. அதோட உங்க மூஞ்ச ஏன்டா அப்படி இருக்கு? அந்த முட்டாள அவங்களை இப்படி ஆக்கனா? ஏன்டா அமைதியாவே இருக்கீங்க? ஏதாவது சொல்லுங்கடா. உன்கிட்ட சொல்ல என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, அதனால இங்கேட்டு கிளம்பு. ஏன்டா முட்டா பயலுலா, நீங்களாம் உண்மையிலேயே ஒரு ஃபெயிலியர் தான்டா. அப்படி பேச்சு பேசுனீங்கல்ல, இங்க என்னடா இப்படி கிடைக்கீங்க? இதுல கிரேட் 10 ஸ்வாடா. நீங்க வேணா லூசர் ஸ்வாடுன்னு வச்சுக்கலாம்ல பேரை. இதுல வெறியான அந்த லீடர் இவன் சட்டையை பிடிச்சி முதல்ல இப்படி கத்துறதை நிறுத்திட்டு உன் வாயை மூடுறா. நீ வேணும்னே தானே எங்களை அனுப்புன? ஆமா, நீ உண்மையிலேயே ஒரு முட்டாள் தான். டேய், என்னைய நீ அடிக்க பாக்குறல? எங்க அப்பா யாருன்னு தெரியுமாடா? அப்படி அவன் சொன்னதை கேட்டு வெறியாய் தூக்கி போட்டு, உங்க அப்பா யாருன்னு எனக்கு தெரிஞ்சதுனால தான்டா இதை இதோட முடிச்சிட்டு போலான்னு நினைக்கிறேன். எனக்கு இப்பதான் புரிய வருது. இந்த நாகுன் ஃபேமிலி மொத்தமாவே அந்த ஃபேமிலி கையில தான் இருக்கு. உங்க அப்பா அதுல எந்த லாய்க்குமே இல்ல. அதோட செகண்ட் எங்களோட கம்பேர் பண்ணும்போது நீலாம் ஒண்ணுமே இல்ல. நாங்க ஒன்னு மாரி தோத்தவன் பக்கம் நிக்க மாட்டோம். இப்படி நீ பேசுறடா, அதுக்கு பின்னாடி நீ வருத்தப்படுவ. அது எதா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். இப்ப நீ வேலையை பார்த்துட்டு கிளம்பு அப்படின்ட்டு அவனும் கிளம்பிடுறானுவோ. இவனும் இப்படி பேசுற அளவுக்கு ஹீரோ அப்படி இவங்களை என்னதான் பண்ணிருப்பான்? அதோட கட் பண்ணி ஹீரோ தான் கட்டுறாங்க. ஸ்டோரேஜ்ல நாங்க எடுத்துட்டு வந்த எல்லாத்தையும் டெம்பரவரியா அங்க சேவ் பண்ணி வச்சிருக்கோம். வேலை செஞ்சிருக்கீங்க, தேவைப்படும் போது அதை நம்ம எடுத்துக்கலாம். ஆனா எவ்வளோ நாள் தான் இதை நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கிறது? எனக்கு இந்த மாதிரி மற்றவங்கள்ட்ட இருந்து வாங்கி அது மணியாக சேஞ்ச் பண்ணி அப்புறம் வாங்குறதுலாம் டென்ஷன் ஆகுது. நான் நிறைய மருந்து வாங்குவோங்கிறதுனால எனக்கு நிலையா ஒரு ஃபண்டிங் தேவைப்படுது. ஹீரோ சொன்னதை கேட்ட மற்றவங்களும் ஒருவேளை ஒரு பணம் பைத்தியமா இருப்பாரோ, இல்லைனா மணி பேக்கிங் பண்ண போறாரா? நீ சொல்லு, நம்ம ஃபண்டிங்கை எப்படி இன்க்ரீஸ் பண்றது? என்கிட்ட கேட்டா நம்மள்ட்ட வரது சின்ன காசா இருந்தாலும் அதை சேவ் பண்ணி வச்சுட்டே இருக்கணும். அதை கேட்டதும் கப் எடுத்து அவன் மண்டையிலே அடிச்சுட்டு சேஃப்டியா வைக்கிறது, சேவ் பண்றது, அந்த மாதிரி முட்டாள்தனமான விஷயங்கள்லாம் என்கிட்ட வந்து பேசாத. வேணா இன்வெஸ்ட் பண்ணலாம், கோல்டு சில்க் அந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்க. அது ரேட் ஏறும்போது வித்தனா நம்மளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அவனுக்கும் தலையிலேயே ஒரு அடி விட்டுட்டு, அவ்வளோ நேரம் யாரா வெயிட் பண்ணிட்டு இருப்பா? இல்லைனா பொறுப்பெல்லாம் நீ எடுத்துக்கிறியா? இல்லைனா அதை கைவிட்டு ஓடிடுவியா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. பணம் சம்பாதிக்க சீக்கிரமாகவும் இருக்கணும், அதோட நிலையாகவும் இருக்கணும். இவர் இப்போ என்னதான் சொல்ல வர்றாரு? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. உங்க மண்டையெல்லாம் களிமண் தான் இருக்கு. உங்கள்கிட்ட போய் நான் கேட்டேன் பாரு, இப்படியே போயிட்டு இருந்தா எனக்கு வேற சான்ஸ் இல்லை, அதை தான் பண்ணி ஆகணும். அப்படி ஹீரோ சொன்னதை கேட்ட அந்த கேப்டனும், உங்கள்கிட்டயே ஆன்சர் இருந்தா அப்புறம் எதுக்கு எங்கள்கிட்ட கேட்டீங்க அப்படின்னு பாக்குறான். அவங்கள்ட்ட வெளிப்படையாவே சொல்றேன், பிளாக் மணியை தான் யூஸ் பண்ண போறோம். சரி, நான் கரெக்டான ஆன்சர்
ஆன்சர் தானே இப்போ சொன்னேன். நீங்கள் ஏன் இப்படி சுற்றி சுற்றி வரீங்க? நீங்கள் பிளாக் மணின்னு சொல்கிறது அந்த பிளாக் ஆர்டர் சேர்ந்தவங்க கலெக்ட் பண்ணுற ரிசோர்ஸஸ் தானே நீங்கள் சொல்கிறீங்க. நம்ம ஒன்றும் லீடரை டார்கெட் பண்ண போகிறதில்ல. அங்கே இருக்கிற ஆர்கனைசேஷன் தான் சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட அதிகமாக காசு இருக்கும். அந்த காசு மட்டும் நம்மளுக்கு கிடச்சதுன்னா அது நம்மளுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். நீங்கள் நிச்சயமாக அப்படி பண்ணக்கூடாது. நம்ம ஆத்தர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தவங்க நம்ம போய் அந்தமாரி பிளாக் ஃபேக்ஷனோட சேரணும்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அது நிச்சயமாக நடக்கக்கூடாது. அப்படி அவன் சொன்னதை கேட்ட ஹீரோவும் டக்குன்னு பக்கத்தில் இருந்த டீ ஜாடி எடுத்து அவன் மண்டையிலே அடிக்கிறான். இப்படி நீங்கள் பேசுறதுனால தான்டா நீங்கள் தோத்துக்கிட்டே இருக்கீங்க. முதல்ல நம்ம எப்படி இருக்கோன்னு பாரு, அதுக்கப்புறம் ஆத்தர் எக்ஸ்பீரியன் அப்படி இப்படின்னு பேசிக்கலாம். நான் போய் எப்பயில எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். அது வரைக்கும் நீங்கள் எல்லாம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கீங்க. சீன் அதோட கட் பண்ணி ஹீரோ உங்கள் அப்பா தான் கட்டுறாங்க. அவர்கிட்ட ஃபினான்ஸ் மினிஸ்டரும் இது மதிய உணவு இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோ அவங்க அப்பாவும் அதனால தான் நானும் இதை கேட்குறேன். இவ்வளோ ஃபுட்டை ஏன் வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க? நம்ம தான் நிதி காரணமாக ஒரு நாளைக்கு 2 வேளை தானே சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதை தானே இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருந்தோம். நம்மளோட நிதி நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால் நீங்கள் கவலைப்படாமல் சாப்பிடுங்க. நம்மளோட நிதி நிலைமை எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதில் நீங்கள் என்ன இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க? நம்ம நிதியை மேம்படுத்த செகண்ட் எங்களாட் கொஞ்சம் காசு கொடுத்தாரு. என்ன சொல்கிற? ஹீரோ வந்து கொடுத்தான். சரி, அவன் எவ்வளோ காசு தான் கொடுத்துருக்கான்? என்னோட லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ண எனக்கு தேவையான காசை நான் எடுத்துக்கிட்டு மீதியில் இருக்கிறதெல்லாம் உங்கள்கிட்ட நான் கொடுத்துட்டேன். முக்கியமாக அந்த இலையும் தலையும் திங்க எனக்கு உடம்பு சரியில்லாம தான் போகுது. அதனால இதை வச்சு நல்ல சாப்பாடு கொடுங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. இவ்வளோ காசு உங்களுக்கு எங்கேட்டு கிடைச்சது? அதை பற்றி நீங்கள் கவலைப்படணும் அவசியம் இல்லை. இது எல்லாமே எனக்கு சில்வர் யூனியன்ல ரிவார்டாக கிடைச்சது. இதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க வச்சிருக்க சில்வர் யூனியனை மொத்தமாக வித்தாலும் சரி, இவ்வளோ காசு வர வாய்ப்பே இல்லை. இது ஏன் தேவையில்லாம பார்த்துட்டு இருக்கீங்க? இது அப்படியே கண்டுக்காத மாதிரி விட்டுருங்க. இல்லை, நம்ம பெரிய நாங்கூன் ஃபேமிலி சேர்ந்தவங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கண்டுக்காம விடக்கூடாது. இந்த நிலைமையில இருந்தால் கூட ஆத்திராங்கிறத அடிக்கடி நிரூபிச்சிட்டு இருக்கீங்க. சரி, நீங்க ஏன் 3வது மனுஷன் மாதிரி பேசுறீங்க? இப்ப அதோட நாங்கூன் ஃபேமிலியோட வேறு நல்ல ஆழமாவும் அகலமாவும் இருக்கு. அப்படின்னா உயிர் வாழ்ந்த வேரிய மோது பார்த்துங்க அப்படின்ட்டு கொடுத்தது ஈக்கிறான் ஹீரோ. அவரும் பதிலுக்கு பிடிச்சிருக்கிறாரு. அதை பார்த்து ஹீரோவும் உங்களுக்கு தேவையில்ல நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. அப்படி சொல்லவே இல்லை. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, இல்லை வேணா விட்டுருங்க. சரி, உங்களுக்கு அவ்வளோ ஆசையா இருந்தா நான் சொல்றேன். அந்த பணம் வந்து சில்வர் யூனியன்ல ரிவார்டா தானே வந்தது அப்படின்ட்டு டக்குன்னு எடுத்து உள்ள வச்சுக்கிறாரு. நீங்க சொன்னது சரிதான் எங்களோட. ஆனா இந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அதோட நீங்க இது கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வருஷம் வின்டர் ரொம்பவே வார்மா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கறேன். நான் சொன்னதை அவர் ஏற்றுக்கொள்வார்னு நினைக்கிறேன். அதோட அவர் ஏற்றுக்கிட்டதுனால தான் நான் இங்கே அடிக்கடி வரதுக்கு காரணமாக இருக்கு. சரி, அந்த சில்வர் யூனியன் அப்படி எவ்வளோதான் காசு கொடுத்தாங்க? என்ன அதை வச்சு இன்னும் கொஞ்சம் வசம் ஓட்டிடலாம். நீ என்ன இப்படி முட்டாள்தனமாக பேசுற? என்னை பார்த்தா உனக்கு என்ன முட்டாள் மாரி இருக்கா? எப்படி வந்ததுன்னே தெரியாமல் இருக்கிற காசை வச்சு இப்படி பண்ணணும்னு அவசியமே இல்லை. அதுக்கு அந்த மினிஸ்டரும் சரி அப்படின்னா இந்த டேபிளை நான் க்ளீன் பண்ணிடுறேன். சரி, இதை சாப்பிடாதீங்க. நான் இதை டேபிளெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு செகண்ட் எங்களாட்டி மொத்த காசையும் கொடுத்துட்றேன். டேய், வெளியே யாரா இருக்கீங்க? டக்குன்னு வந்து இந்த டேபிளை க்ளீன் பண்ணுங்கடா. டக்குன்னு அவனை பிடிச்சி நிறுத்தி அவங்க அப்பாவும் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது. வேஸ்ட் பண்ணால் தண்டனை வரும். தெரியாத அவனுக்கு? நான் ஹீரோவை கூப்பிட்டேன்னு சொல்லு. அவன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். சரி, அப்படின்னா இங்கே நான் இப்போ கிளம்புறேன். நல்லா பொறுமையாக சாப்பிடுங்க, இல்லைனா உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். கறியை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறதும் யாவையிலையும் எச்சு ஓடுது. இது எப்படி பார்த்தாலும் எனக்கு மண்டையில் ஏற மாட்டேங்குது. ஒருவேளை செகண்ட் எங்களாட் நோயிலிட்டு மீண்டு வந்துட்டாரோ? அப்படின்னா இந்த இடிஞ்சு விழுந்த நாங்கூன் ஃபேமிலிக்கு ஒரு புதிய தூண் கிடைச்ச மாதிரி இருக்கும். இந்த எஃப்ஐயை டாமினேட் பண்ணிட்டு இருக்கிறது யாருன்னு சொல்ல பார்ப்போம். அது எப்படியும் எனக்கு தெரிஞ்சு கிரேட் நாங்கூன் ஃபேமிலியாக தானே இருக்கும். நான் வெளியே இருக்கிறத பற்றி கேட்கல. டார்க் சைடு யார் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டேன். அதை பற்றி தான் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமே. இந்த மாதிரி விஷயங்களை நான் உங்கள்கிட்ட சொல்கிறது அது எங்கள் பிஸ்னஸ்க்கு எதிரான ஒன்று. அப்படி அவன் சொல்கிறதோட இந்த எபிசோட் முடியுது. காய்ஸ் நான் எப்படியும் முடிஞ்சாலும் கொஞ்சம் சீக்கிரமாக வீடியோ போட ரெடி பண்ணுறேன். வீக்லி ஒரு 2 and 3 வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இனிமேல் அதை நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.